உத்தமன் பேர் பாடி போங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து போக பேரும் சென்னில் ஊடுகையல் உகள போக பேரும் சென்னில் ஊடுகையல் உகள பூங்குமலை போரில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குமலை போரில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீதமூலை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீதமூலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோரும் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தோரும் பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெயது ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையள் உகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப அனுக்கிரகம் பெற வேண்டிய பாசுரங்களில் இது ஒன்று. எப்படின்னா பொதுவாக ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு புரோகிதர் ஸ்தானத்தில் ஒருத்தர் வேதம் கற்ற ஒரு பெரிய மகான் உட்கார்ந்துருப்பார். அவருக்கு ஏதாவது ஒரு கால் வருமோ இல்லாட்ட நடுவில் ஏதோ பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு வச்சுங்கோ. நடுவில் இதை விட்டுட்டு செய்யக்கூடிய காரியத்தை விட்டு விட்டன்னோ அவர் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஃபோன் பேசிட்டு வரார், யாகம் நடக்கணும். அப்போ பெரியோர்கள்லாம் சொல்லுவா, விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி திரிவிக்ரமனுடைய மந்திரத்தை வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரத்தை சொல்லிவிட்டு துவங்க வேண்டும். அப்படின்னா வாமனனாய் அதிதிக்கும் கஷ்யபருக்கும் தோன்றிய வாமனன் திரிவிக்ரமனாக வளர்ந்த அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டுத்தானே சொல்ல வேண்டும். இது சம்ஸ்கிருதத்துல. இதே அவருக்கு தமிழ் மொழியில் நல்ல பற்றாசு உள்ளது, நல்ல பற்றுள்ளது. ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கின்ற இந்த பாசுரத்தை சொல்லலாம். ஒன்று, ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும். என்ன சொல்லி ஆசீர்வதிப்பது? நன்றாக இரு, இது நம்ம வார்த்தை. ஆண்டாளுடைய வார்த்தைகளை சொல்லித்தான் நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஓங்கி உலகளந்த பாசுரத்தை சொல்லியும் ஆசீர்வதிக்கலாம். எப்படி வேதத்துக்கு ஸ்வஸ்தி வச்சனமோ அதுபோல் இருக்கக்கூடிய பாசுரமாம் இது. இந்த பாசுரத்துல ஆண்டாளுக்கு வாமனன் அவனே திரிவிக்ரமனாக வந்த எம்பெருமான் மீது காதல் வசப்பட்டாள். ஓங்கி உலகளந்த உத்தமன், ஓங்கி உலகளந்த பெம்மான் மாதவன் கேசவன் என்னெல்லாம் பாடாமல் உத்தமன் என்று பாடியிருக்கின்றாள் ஆண்டாள். காரணம் என்? ஏன்னா பெருமாள் உலகத்தில் பேதபாவமே பார்ப்பது கிடையாது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவள் குண்டு, இவள் மெல்லிசு, அவ உயரம், இவ குள்ளம், அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் பார்ப்போம். நம்ம தான் வேடிக்கைக்கு சொல்லுவோம், உயரமா ஒருத்தர் வரார், குள்ளமா ஒத்தி வரா, இதெல்லாம் நம்ம சொல்றோமே ஒழிய பெருமாளுக்கு அந்த வித்தியாசமே கிடையாது. இல்லை இல்லை சுவாமி, கர்மபூமி பாரத தேசத்துக்கு தான் அந்த பெருமை இருக்கு. மற்ற நாடுகள்லாம் கொண்டாடுவரோ அப்படிங்கிற அந்த சார்ஜ் இருக்கு பாருங்க, போயிடும்.
பெருமாள் திரிவிக்கிரமனா வந்தார், வாமனனா வந்தார், திரிவிக்கிரமனா உலக அளந்தார். உலகை அளக்கும் போது பெருமாளுடைய திருவடிக்கு இந்த பூமியானது கடுகு மாதிரி ஒட்டின்னு இருக்கும். அப்படின்னா எப்பேற்பட்ட பகவான் உயர்ந்த திருவடியா இருக்கும். அப்ப அவருடைய திருவடி ஸ்பர்ஷம் பூமியில் படும்போது கரெக்டா பாரத தேசத்துல, தமிழகத்திலேயோ கர்நாடகத்து மீதியோ மட்டுமா பட்டது? அமெரிக்கால பட்டது, சவுத் அமெரிக்கால பட்டது, ஐரோப்பாவில் பட்டது, ஆஸ்திரேலியாவில் பட்டது, சீன தேசத்தில் பட்டது, ஆப்பிரிக்காவில் பட்டது. ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லா இடத்திலும் தானே பெருமாளுடைய திருவடி பட்டது. அப்போது பிரித்து பார்த்தாரா? இது வைல்ட் அனிமல்ஸ், இது டொமெஸ்டிக் அனிமல்ஸ், இதெல்லாம் பார்த்தாரா? வித்தியாசமே இல்லாமல் அவருடைய திருவடி பட்டது இல்லையா? அப்படின்னு வித்தியாசமே பார்க்காத பெருமாள் உத்தமனாகத்தானே இருக்க வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன். சரி சுவாமி, அவரை பாடலாமான்னு கேட்டா, நம்ம தமோ தூண்டு ஒரு 5 அடிக்கும் 5.5 அடிக்கும் நின்றுட்டு இருக்கோம். சர்வலோகேஸ்வரனுடைய அந்த முழு ரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியுமோ? அந்த அளவுக்கா நம்ம முனிவர்களோ யோகிகளோ இல்லையே. அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் முடிஞ்ச அளவுக்கு அவன் பெயர் பாடி அவனுடைய பெருமையை, அவனுடைய நாமாவை என் நாவினால் சொல்ல முடியும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால், நாங்கள்லாம் நீராடி விட்டால் என்ன நடக்கும்? காலங்காத்தால் எழுந்து போய் குளிக்கிறோம், என்ன ஆகும்? தீங்கின்றி நாடெல்லாம் சாஸ்திரம் சொன்ன காரியத்தை செய்தால் உலகத்துக்கு, நாம் வாழக்கூடிய தேசத்துக்கு க்ஷேமம் ஏற்படும். க்ஷேமம் ஏற்படுமா? எப்படின்னு கேட்டா, அப்ப அந்த தோழிகள் கேட்கும்போது ஆண்டாள் சொன்னா, தீங்கு இன்றி நாடெல்லாம். இப்போ வரக்கூடிய விஷயத்தால் ஒருவருக்கும் தீங்கு இருக்காது. The citizens will not be affected. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யது. மும்மாறி மழை பெய்யும். எப்போது? 9 நாட்கள் வெயில் காய்ந்தால் 10வது நாள் மழை பெய்யுமாம். மற்றைய 9 நாட்கள் வெயில் காய்ந்தால் மற்றொரு நாள் மழை பெய்யுமாம். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி 3 முறை மாறி பெய்யுது, மழை பெய்யும். அப்படின்னா அவ்வளவு க்ஷேமம் இருக்குமா? நிச்சயமா க்ஷேமம் உண்டு. அதனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. இந்த செழிப்பு எங்கனே தெரியும்? ஓங்கு பெரும் சென்னல். சென்னலுடைய அந்த உயரத்தை பாருங்கோள். ஆண்டாள் சொல்றா, இந்த வயலில் இருக்கக்கூடிய சென்னலுடைய உயரத்தை பாருங்கோள். ஓங்கு பெரும் சென்னல். கீழெல்லாம் ஜலம் இருக்கா? சரி, கீழ் வழியா போகலாம்னா ஊடு கயல் உகள. அந்த கயல் என்கின்ற மீன், அதுக்கு கொழுத்து இருக்கின்றது, செழிப்போடு அது இருக்கு, சென்னல் உயரமா இருக்கு, கீழே ஜலம் இருக்கு, நகர முடியாம அடர்த்தியான காட்டுக்குள்ள இது போறதான். அதனால ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. மேல இருக்கக்கூடிய புஷ்பங்கள், புஷ்பங்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தத்தை சுத்தி வண்டுகள் ஹ்ரீங்காரம் பண்றதே, இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு செழிப்பை காண்பிப்பதன்னோ. அதனால பொறிவண்டு கண்படுப்ப, மேல இருக்கக்கூடிய அந்த வண்டினுடைய அந்த ரேகைகளை பார்த்து சொல்றார். எப்படி ஒரு ஷடங்கம் இருக்கின்றதோ அது போல ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வண்டுகள் அங்க ஹ்ரீங்காரம் பண்றது. தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க. பசுக்கள் நல்ல செழிப்போடு கூடிய பசுக்கள். ஏன் பசுக்களுக்கு இந்த இத்தனை பெருமை சொல்ல வேண்டும் என்றால், கட்டோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரியவர் தான் யாகம் செய்த பிறகு வந்தவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பசுக்களை தானம் கொடுத்து வந்தார். அந்த பசுக்கள் எப்பேற்பட்ட பசுக்கள்? ஒரு 20 நாள் அந்த பசுவுக்கு நீங்க தீனியே போடலன்னு வச்சுங்க, ஜலமும் கொடுப்பதில்லை, அந்த புண்ணாக்கு அது இருக்கக்கூடிய அந்த என்ன அது தீனி சாப்பிடுமோ அது ஒண்ணுமே கொடுக்கலன்னு வச்சுங்க, அப்போ அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த செதையெல்லாம் குறைஞ்சு எலும்பு கூடு கூடா இருக்கும் பாருங்க. அந்த பாவம் அந்த பசுக்கள் மேல சும்மா அந்த எலும்பு கூட்டுக்கு மேல மெல்லசா ஒரு தோல் போட்டிருக்க மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி பசுக்களை தானம் செய்து கொண்டு வந்தார் பெரியவர். தானம் செய்து கொண்டு வந்த தந்தை உடைய எண்ணத்தை பார்த்து விட்டு பிள்ளையான நச்சிகேதஸ் போய் கேட்டான், அப்பா இந்த பசுக்களை இவாளுக்கு தானம் பண்றியே, இந்த பசுக்களால் உபயோகம் இவாளுக்கு வரப்போறது இல்லை, இந்த வயசுல என்னாலையும் ஒருத்தருக்கும் உபயோகம் வரப்போறது இல்ல, பசுக்களை இவாளுக்கு தானம் பண்ணிவிட்ட, என்ன யாருக்கு தானம் பண்ண போற கேட்டது பிள்ளை. அதே ரீதியில் இல்லாமல் இந்த பசுக்களோ கொழுத்து இருக்கக்கூடிய பசுக்கள். அதனால வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள். ஆண்டாள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அந்த முலை கீழே குடம் வச்சிருக்காளாம், நிறைய குடம் பக்கத்துல இருக்கான். இப்படி கறந்து கொண்டே வந்தால் பால் நிறையும், அடுத்த குடம் வைக்கணுமோனோ. இப்ப இங்க பசுக்களை வற்புறுத்தி அதை கட்டி அணைத்து அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம்.
அந்த பசுக்களை கண்ணனுடைய அனுகிரகத்தால் பார்த்தால் போருமாம். ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்த தாய் பசுவானது எப்படி பாலை தானாக சுரக்குமோ இந்த தாய் பசுவும் சுரக்க ஆரம்பிக்கிறதாம். குடத்தை வச்சிருக்கா, இப்படி அமுக்கினா பால் அப்படியே கொட்டுறது. சரி, இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த குடம் எடுக்கிறதுக்குள்ள இந்த குடம் வழிஞ்சுடுதான். வாங்க குடம் நிறைக்கும் அந்த குடத்தை இந்த குடத்தை வச்சுட்டு எடுக்கிறதுக்குள்ள வழியறதே வள்ளல் பெரும் பசுக்கள். கண்ணனுடைய காலத்தில் கண்ணனுடைய அனுகிரகம் கரஸ்பர்ஷம் பட்ட பசுக்களோ காளையோ கண்ணுக்குட்டியோ அவ்வளவு செழிப்போட இருக்குமாம். அதனால வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம். எப்படி கண்ணன் பிறந்த பிறகு ஆயர்பாடிக்கு செல்வம் நீங்காது இருந்ததோ, மெம்மேலும் சேர்ந்து கொண்டே இருந்ததோ, வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என் இருந்ததோ, அதே போல் கண்ணன் பிறந்த பிறகு அவனுடைய அனுகிரகத்தால் நமக்கும் ஞானம் கிட்டி அவன் மீது காதலும் இப்படி பெருக்க வேண்டும் பெண்களே என்று சொல்லி ஆண்டாள் திரிவிக்ரமனை, அதே சமயத்தில் வாமனனை, அதே சமயத்தில் கண்ணனை, அதே சமயத்தில் கோகுலத்தை, ஸ்தலமாகாத்மியத்தை, உபேயத்தை, பரமாத்மாவை, செழிப்பை, ஸ்ரீ மகாலட்சுமியின் அனுகிரகத்தை, நாடு க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டாடுகின்றாள் இந்த உயர்ந்த பாசுரமான ஓங்கி உலகு அளந்த உத்தமன் என்கின்ற இந்த பாசுரத்தை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் கொள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அருளிச் செய்த 30 பாசுரங்கள் கொண்ட வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த பக்தி பிரபந்தமான திருப்பாவையில் முதல்ல 5 பாசுரங்கள் முன்னுரையாக அமைந்தன. அந்த முன்னுரையாக அமைந்த இந்த பாசுரம் தான் 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன். இந்த பாசுரத்துக்கு இன்னொரு லட்சணம் உண்டு. என்னன்னா, பொதுவா நம்ம சம்ஸ்கிருத பாஷையில் வேத பாஷையில் ஒரு தனி மனிதனையோ ஒரு தம்பதியையோ ஒரு குழுவினரையோ ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஸ்வஸ்தி என்கின்ற வாச்சகம் சொல்லி பத்ர என்கின்ற வாச்சகம் சொல்லி ஆசீர்வதிப்போம். பத்ரங்கரணே விஷ்ணுயாம தேவா, நல்லது உண்டாகட்டும். ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்வவாஹா, ஸ்வஸ்தி போற்றி என்பதெல்லாம் சமான வாச்சகமான சப்தங்கள். அதுபோல் தமிழில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் நீங்கள் ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாசுரத்தை சொல்லி ஆசீர்வதிக்கலாம். ஒரு பெண்ணும் ஆசீர்வதிக்கலாம், ஆணும் ஆசீர்வதிக்கலாம் இந்த பாசுரத்தை சொல்லி. அதனால இந்த பாசுரம் என்பது சாட்சாத் வேதத்துல எப்படி ஸ்வஸ்திவாச்சனம்னு நம்ம சொல்றோமோ, நல்லதை சொல்லக்கூடிய மந்திரங்கள் ரிக்குகள், அதற்கு சமமாக உள்ள பாசுரம். நல்ல ரொம்ப செல்வம் மிகுந்த பாசுரம். இது மகாலட்சுமியினுடைய அருளா நீங்க கேட்டுக்கோங்க. இதுக்கு பதபதார்த்தம் பார்க்கலாம் வியாக்கியாதாவுடைய வியாக்கியானத்தை கொண்டு. ஓங்கி ஆகாசத்தளவும் வளர்ந்து. ஆண்டாள் கிருஷ்ணரை தான் பாட போனா, ஆனா அவ்வப்போது வாமன அவதாரத்தின் அந்த குறிப்பும் வரும். இந்த முதல்ல 10 பாசுரத்துல 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் வாமனனை சொல்லி திரிவிக்ரமனை சொல்லிவிட்டான். 17ஆம் பாசுரம் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த மறுபடியும் சொல்லிவிட்டான். 24வது பாசுரம் அன்னை உலகமளந்தாய் அடி போற்றி என்று சொன்னாள். முதல் 3 ஆழ்வார்களும் திருமழிசை ஆழ்வாருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பிராவண்யம் உண்டு. வாமனாவதார திரிவிக்ரமாவதாரங்களை பார்த்தார். திருக்கோவலூர்ல ஓங்கி உலகளந்த உத்தமனா இருக்கார். காழிச்சீராம விண்ணகரம் தாடாளனா இருக்கார். உலகளந்த பெருமாள் கோவில் என்று சின்ன காஞ்சிபுரத்துல வெளியிருக்கார் எம்பெருமான். திருநீர்மலையில நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் ஆவது நீர்மலையேன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலும் பகவான் திருவிக்கிரமனா இருக்கார். அப்பேற்பட்ட ஓங்கி ஆகாசத்தளவும் வளர்ந்து உலகு அளந்த 2 அடிகளால் உலகை அளந்து கொண்ட பகவான் ஒரு அடியால் பூமியை அளந்தாராம். அளந்தார்னு சொன்னா மெஷர் பண்ணான்னு இல்ல. பெருமாள் திருவடியை வச்ச போது நம்ம மடப்பள்ளியில வீட்டுல கிச்சன்ல வேலை பண்ணும் போது கடுகெல்லாம் நம்ம அஞ்சரப்பட்டியில இருந்து எடுத்து தெரிக்கும் போது கீழே கொஞ்சம் கடுகு விழுமோனோ, அந்த கடுகு காது கொட்டிண்டா அப்படி இருக்கும்,
ஒட்டிக்கும்னு சொல்லலாம், ஒட்டலைன்னு சொல்லலாம். அப்புறம் தமத்தூண்டு இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடி கீழே இந்த கடுகு அளவு இருந்துதான் பூமி. அது அளந்தார்னு சொல்லுவதா? ஆகாசத்தளவு தொட்டார்னா அம்பரம் ஊடு அறுத்து அந்த திருவடியானது வந்து நிற்க பஞ்சாயுதங்களின் அந்த சின்னங்கள் அதிலே தெரிய சரஸ்வதியான மனாட்டு பெண் சொல்ல பிள்ளையான பிரம்மா திருக்காவேரி அந்த கமண்டலூவில் இருக்கக்கூடிய கங்கா ஜலத்தினால் பெருமாளுடைய திருவடியை கழுவினாராம். அந்த திருமஞ்சனம் செய்த தீர்த்தத்தை வைஷ்ணவராய் இருக்கக்கூடிய பரமசிவனார் தன் சிரசில் பெற்றுக்கொண்டாராம். அப்பேற்பட்ட உலகளந்த உத்தமன் என்பர் வாமனுடைய கீர்த்தியை. உத்தம என்று சொன்னால் பெருமாளுடைய புருஷோத்தம என்கின்ற சப்தத்துக்கு லட்சணம். அப்படின்னா அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன், பத்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உட்புருஷன், முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன், நித்யாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன் என்று புருஷோத்தம லட்சணம் இருக்கும்படி சொல்லிற்றாயிற்று. உத்தமன் என்பர் பாடி அப்பேற்பட்ட பகவானை பாட வேண்டும். கானத்துடன் கீர்த்திமை செய்து நாங்கள் வேற யாரும் பாட வேண்டாம், நம்ம அத்தனை பேரும் தோழிமார்களே நாம் பாடிவிடலாம். அதாவது நாங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இருக்கும், நாங்கள் பெருமாளுடைய உகப்புக்கு ஏத்தாற்போல் இருக்கக்கூடிய நாம் பாட வேண்டும். நம் பாவைக்கு நம்முடைய விரதத்தை, ஒரு விரதம் இருந்து விட்டால் அந்த விரதம் யாருக்காக இருக்கின்றோம்? கண்ணனுக்காக இருக்கின்றோம். கண்ணன் செய்த அவதாரங்கள் என்ன? மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுவிராமனாய் தானாய் பின்னுவிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானன் ஆழ்வார். அப்பேற்பட்ட அவதார கிரமத்திலே ஒவ்வொரு அவதாரத்தின் பெருமையையும் பார்க்க வேண்டும். மத்ஸ்யாவதாரத்தை 11ஆம் பாசுரத்தில் பாட போறா ஆண்டாள். 12வது பாசுரத்துல கூர்மாவதாரம். வராகவதாரத்துக்கு சொல்லவே வேண்டாம், பாசி தூர்த்து கிடந்த பார்மகளான பூமாதேவியின் வடிவ அவதாரமே இவள். நிசும்மாவதாரத்தை மாரிமலர் முழஞ்சின்னு பாடினான். வாமன திரிவிக்ரமாவதாரங்களை 3, 17, 24 பாடியிருக்கா. பரசுராமாதி அவதாரங்கள் ஒரு இடத்துல உள்ள வியக்தமா ஒரு இடத்துல வச்சிருக்கா. ராமாவதார காலத்தை பாடும்போது சொல்றா, தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியான்னு பாடுறா. கிருஷ்ணருக்காகவே அத்தனை பாசுரங்களும் பாடியிருக்கா. அப்படின்னா அவதாரங்களுடைய லட்சணத்தை நாம் பாட வேண்டும். நம் பாவைக்கு சாற்றி வெளியே எல்லோருக்கும் தெரியப்படுத்தி நீராடினால். இதையெல்லாம் பாடும்போது லட்சணம் என்ன? நீராட வேண்டும். அதனால ஸ்நானம் என்கின்ற சடங்கை செய்தால் முதல்ல குளிச்சுட்டு தானே பண்ணணும். நல்ல குளிச்சுட்டு நீராடினால் நாடு எல்லாம். இப்ப நம்ம குளிச்சுட்டு பெருமாளுடைய கீர்த்திய காலங்கார்த்தால பிராம முகூர்த்தத்தில் பாடினால் என்ன உலகத்துக்கு என்ன சுவாமி க்ஷேமம்? இப்ப எப்பவே யோசிச்சு பாருங்க, சமுதாயத்துக்கோ குடும்பத்துக்கோ, முதல்ல குடும்பத்துக்கு எப்படி வச்சுக்கோ, நமக்கு அடுத்தது குடும்பத்துக்கு, அடுத்தது சமுதாயத்துக்கு, அடுத்தது நாட்டுக்கு, கடைசியில் இந்த பூமிக்கு என்ன பிரயோஜனம்னு பார்க்கணும். அதனால சாற்றி வெளியே எல்லோருக்கும் தெரியப்படுத்தி நீராடினால், ஸ்நானம் என்கின்ற சடங்கை செய்தால் நாடு எல்லாம் எல்லா தேசங்களிலும் தீங்கு இன்றி கேடு எதுவும் இல்லாமல், எந்த விதமான தீங்கும் இல்லாமல் திங்கள் ஒவ்வொரு மாதமும் மும்மாறி 3 மழைகள். அதாவது 3 மழை எப்படி அந்த காலத்துல சொல்லுவானா, 9 நாள் வெயில் காஞ்சதான 10வது நாள் மழை பெய்ய வேண்டுமா. அதனால இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர் சொல்லணுமா, இந்த மாசம் 10ஆம் தேதி 20ஆம் தேதி 30ஆம் தேதி மழை வரும், கார்த்தால 10ல இருந்து ஆரம்பிச்சு 4 வரைக்கும் வரும், கொடையை எடுத்து செல்லுங்கோள் அப்படி இருக்கணுமா. மழைக்காலம்னு தனியா இருக்க வேண்டாம், ஒவ்வொரு மாதமுமே பெய்ய வேண்டும். அதனால தீங்கின்றி எந்த விதமான ஜலமும் உள்ளுக்குள்ள ஒரே மழையா கொட்டி வீடெல்லாம் ஜலமா கூடாது. மழை கொட்டணும், நம்ம வீட்டுல என்ன பகோடாவோ பஜ்ஜியோ பண்ணி சாப்பிட்டு அனுபவிக்கணும். அப்படி மழை பெய்யணுமா, தீங்கின்றி அப்பேற்பட்ட கேடு எதுவும் இல்லாமல் திங்கள் ஒவ்வொரு மாதமும் மும்மாறி 3 மழைகள். மாறின்னு சொன்னா மழை, மும்மாறி என்றால் 3 மழைகள் பெய்ய, அதனால் ஓங்கு பெரும் உயர்ந்து வளர்ந்திருக்கும். ஒரு ஊரின் செழிப்பை எங்கனே சொல்லுவது, வயலை பத்தி சொல்ற ஆண்டாள். ஓங்கு பெரும் உயர்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடிய சென்னல் பெருத்தம் உள்ள நெற்பயிர்களை உடைய. நெற்பயிர் கொழுத்து ஓங்கி உலகளந்திருக்கான். பெருமாளுடைய லட்சணத்தை அழிச்சு பயிர்களுக்கு சொல்ற ஆண்டாள். ஊடு கீழே ஜலமா இருக்குமா, மேல நெற்பயிர்கள்னா கீழெல்லாம் ஜலமா இருக்குமா, அடர்த்தியான நெற்பயிர்கள், பெரிய பெரிய மீன்கள், அது நீஞ்ச வேண்டும். அதனால அந்த அடர்த்தியான நெற்பயிர்களுக்கு நடுவே தங்களுக்கு ஒரு இடம் செலுத்தி செல்லக்கூடிய ஊடு நடுவில் கயல் உகள மீன்கள் சஞ்சரிக்க.
ஆழ்வார் பாண்டியன் குலபதி போல்னு சொல்லும் போது கயல் பொதித்த பாண்டியன் குலபதியினர். அந்த காலத்துல சீல்ல லட்சணம் தெரிய வேண்டாமா? மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே. அந்த கயல் உகழ அந்த மீனுடைய சின்னம் தெரிய, பூங்குவளை மலர்ந்த நெய்தல் பொதில் மலர்களில் பொறிவண்டு ஒளிப்பற்ற வண்டுகள். சரி, கீழே மீன் போறதா, மேல சென்னல்லாம் இருக்கே, அங்கங்க புஷ்பங்கள்லாம் தெரியறது, நல்ல ஒரு அமிர்தத்தோடு தங்கின விஷயங்கள்லாம் தெரியறது. அதை சுத்தி என்ன நடக்கிறதுன்னா, நல்ல வரிகளை படைத்த அப்படின்னா சமாஸ்ரயம் பெற்ற அப்படின்னா இந்த வண்டுகள்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கு. ஒரு ஆச்சாரியன் சாஸ்திரத்தில் உள்ள ரசத்தை எப்படி தான் ஸ்வீகரித்து மறுபடியும் சிஷ்யனுக்கு உபதேசிப்பனோ அதுபோல் இருக்கின்ற வண்டுகள். அதாவது பூங்குவளை மலர்ந்த நெய்தல் பொதில் மலர்களில் பொறி வண்டு ஒளி பெற்ற வண்டுகள். அப்படின்னா வரிகள் மட்டும் இல்ல, அதெல்லாம் சப்தக்கின்றன. ஒரு வண்டு சப்தித்தால் வேதத்தின் ஒலி போல் இருக்கும். பொறிவண்டு கண் படுப்ப, அது நன்றாக துவனி செய்து விட்டு தூங்க, அது நன்னா எல்லாத்தையும் அமிர்தத்தை எல்லாம் புஜித்து விட்டு, எப்படி ஒரு சிஷ்யனானவன் ஆச்சாரியனிடத்தில் நல்ல ஞானத்தை கிரகித்து உறங்கிக் கொண்டே அதை நன்றாக சிந்தனம் செய்வானோ அதுபோல் இருக்கக்கூடிய கண்படுப்ப, செல்வம் எவ்வளவு கொடுத்தாலும் அழியாததான சமிருத்தியோடு கூடிய, அதாவது அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவா, அதுல வந்துட்டே இருக்கும், குறைவே குறையாது. அதுபோல் இருக்கின்ற நிறைந்த நிறைய வள்ளல், உதாரமான, வள்ளல் தன்மைன்னு சொன்னா ரொம்ப ஜெனரஸ்னு அர்த்தம், மேக்னானிமிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள் இந்த சமிருத்தி தேசத்துல இருக்கே, அந்த பசுக்கள்ல எவ்வளவு பால் கொடுக்குறதுன்னு சொல்லவே முடியாது. பெரும் பசுக்கள், பெருத்த பசுக்கள். இன்னைக்கு நீங்க கிர் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மாடுகள்லாம் போய் பார்த்தா ஒன்னொன்னு 6 அளவு இருக்கும், என்ன ஹைட்ல இருக்கும், கொம்புகள்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். அப்பேற்பட்ட கொழுத்த பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள். தேங்காதே பயப்படாமல் புக்கு இருந்து பசுக்களின் கீழ் புகுந்து நிலையாயிருந்த சீர்த்த பருத்ததான முலையை பற்றி. அங்க இருக்கக்கூடிய அந்த சுவாமி என்ன பண்ணுவர், பாலை கறக்க வேண்டும் என்றால் வருவர், நன்றாக அலம்பி விடுவர். முதல்ல கண்ணுக்குட்டியை இட்டு அதை ஸ்வீகரிக்க செய்து சேஷமாக இருக்கக்கூடிய பாலை அந்த பருத்த முலையினால் நன்றாக அழுத்தி கொண்டு இந்த ஒரு குடத்தில் வெப்பர். அது வழியுமாம். அது சாதாரணமா அழுத்தவே வேண்டாம், இப்படி அழுத்தி விட்டா போறோம், அவ்வளவுதான், பால் நிறைந்து வழியுமாம். அப்பேற்பட்ட சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும். 4-5 குடம் வச்சிருக்கார், ரொம்ப நாளி ஆகும் போக இருக்குன்னு நினைச்சு ஒரு குடத்தை வச்சு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள இது வழிஞ்சுடுமா. சரி, இதை வைக்கிறதுக்குள்ள அடுத்த குடத்தை வைக்கலாம்னா இது வழியுமா, இதை எடுத்துட்டு அடுத்த குடத்தை வைக்கலாம்ங்கிறதுக்குள்ள வழியுமா. அப்பேற்பட்ட சுகத்தோடு கூடிய தாய் பசுக்கள் கண்ணுக்குட்டிக்கும் கொடுத்து சேஷமாக இருக்கக்கூடிய பாலை, அந்த க்ஷீரத்தை நாமும் பருகலாம் என்பதற்காக கொடுக்கக்கூடிய செல்வ சமிருத்தியோடு கூடிய ஆய்ப்பாடி. அதனால முலையை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் பாலை கொடுக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்படின்னா இந்த வயலில் உள்ள சமிருத்தியை சொல்லியாச்சு, புஷ்பத்தில் உள்ள தேன் சமிருத்தியை சொல்லியாச்சு, இங்க இருக்கக்கூடிய பாலை கொடுக்கக்கூடிய பசுவின் சமிருத்தியை சொல்லியாச்சு. அப்பேற்பட்ட செல்வத்தோடு நீங்களும் வாழ வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் இது. சரி, இந்த பாசுரத்துல ஆண்டாள் செல்வ சமிருத்தியோடு நாம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கா. இந்த பாசுரத்துக்கும் சுவாமி தேசிகனுக்கும் எப்படி சம்பந்தம் வரும்? என்ன யோசிச்சு பாருங்க. ஓங்கி உலகளந்த வாமனன்னு பாடல, ஓங்கி உலகளந்த திரிவிக்ரமன்னு பாடல, ஓங்கி உலகளந்த நாராயணன்னு பாடல, எந்த பெயரையும் சொல்லாமல் உத்தமன்னு சொல்லியிருக்கா, தி பெஸ்ட்னு சொல்லியிருக்கா. ஆச்சாரியர்களில் ஆச்சாரிய சார்வபௌமர் என்று கொண்டாடப்படக்கூடியவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அவரை உத்தமன் யாராவது சொல்லியிருக்காரா? அவரை பற்றியதான புகழ் பெறும் பிரபந்தமான பிள்ளையந்தாதியில ஒரு பாசுரம் என்னன்னா, உத்தமன் வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் உத்தமன் அப்படின்னு அவருடைய பிள்ளை. அவரும் ஒரு வைதுஷ்ய பூர்த்தி நிறைந்த ஒரு பெரிய மகான், குமார வரதாச்சாரியர் சுவாமின்னு பேரு. அவர் பாடியிருக்கார், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். எல்லா ஆச்சாரியர்களுக்கும் பக்தி உண்டு, ஸ்ரத்தை உண்டு, வைராக்கியம் உண்டு, ஞானம் உண்டு. இதுல இந்த ஆச்சாரியனுக்கு ஜாஸ்தி இருக்கு, அந்த ஆச்சாரியனுக்கு கம்மி இருக்குன்னு சொல்லவும் முடியாது, நமக்கு சொல்லுவதற்கு தகுதியும் இல்லை. ஆனால் தேசிகனுடைய சரித்திரத்தை பார்த்தேன்னா ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை தெரியும். அவர் இவ்வளவு கிரந்தமும் அவரே பாடியிருக்கிறா, இல்லாட்ட போன ஜென்மத்துல ஒரு 4-5 பாடிட்டோ, இந்த ஜென்மத்துல 4-5 பாடி, அடுத்த ஜென்மத்துல 4-5 பாடி, யாரோ சிஷ்யர் ஒன்னா சேர்த்திருக்காரா? தன்னுடைய வாழ்நாள்லயே அத்தானா கிரந்தமும் பாடியிருக்கார்.
ஸ்தோத்திர பிரபந்தங்கள்னு பாடினா அது ஒரு 28 இருக்கும். சரி, காவிய ரத்னங்கள்னு பார்த்தேன்னா 1000 ஸ்லோகங்களுக்கும் மேற்பட்ட பாதுகா சஹஸ்ரம், 2500 ஸ்லோகங்களுக்கும் மேற்பட்ட யாதவாபியுதயம், 110 ஸ்லோகங்களை கொண்ட ஹம்ச சந்தேஷம், கிட்டத்தட்ட 100 ஸ்லோகங்களுக்கு மேல கொண்ட சுபாஷித நீதி, அதே மாதிரி ரகசிய கிரந்தங்கள், ரகசிய சிகாமணி, ரகசிய நவநீதம் என்று சில்லற ரகசியங்கள் பாடியிருக்கார். பிருகத்தான ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம்னு பாடியிருக்கார். சித்தாந்தமான கிரந்தம் தத்துவமுக்தா கலாபம், அதிகரண சாராவளி, தத்வடீகை, நியாய பரிசுத்தி, நியாய சித்தாஞ்சனம், சேஸ்வர மீமாம்சா, மீமாம்சா பாதுகா என்று பல பல கிரந்தங்கள் பாடியிருக்கார். தமிழ் பிரபந்தங்கள் அநேகமா பாடியிருக்கார். சம்ஸ்கிருதத்துல பாடியிருக்கார், தமிழ்ல பாடியிருக்கார், பிராகிருதத்துல ஒரு கிரந்தம் அச்சுயசயம் என்று பெயர், சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்த மணிப்பிரவாள நடையில பாடியிருக்கார். அப்படின்னா ஒரு பசு எப்படி பால் கொடுக்குமோ அப்பேற்பட்ட கிரந்தங்களை கொடுத்த உத்தமனாம். அதனால வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் என்பது சுவாமி தேசிகன் கொடுத்த கிரந்தங்களை குறிக்கும் என்பது ஒரு அபிப்பிராயம். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கின்ற ஆச்சரியமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தால் ஆண்டாள் என்ன சொல்ல வரா அப்படிங்கிற கருத்தை பார்ப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன், இது எந்த அவதாரத்தை குறிக்கும்? வாமனனா வந்த பெருமாள், திரிவிக்கிரமனா உலகளந்த பெருமாளை குறிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஓங்கி உலகு அளந்த உத்தமன். ஓங்கி உலகளந்த வாமனன்னு சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லை ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமன்னு சொல்லியிருக்கலாம். பாரபட்சமே பார்க்கறதில்ல. நீ சொல்லு சர்வேஷ். பகவானுடைய திருவடி ஒன்லி இந்தியால மட்டும் படல, எல்லா இடத்துலயும் பட்டிருக்கு. எல்லாமே பகவானோட குழந்தைகள் தான். வெரி குட், வெரி குட். பாரத தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான், ஹிந்துக்கள் தான் பகவானுடைய சொத்துங்கிறது இல்லை. சனாதன தர்மம் ரொம்ப பிராட் மைண்டட். சவுதி அரேபியால இருக்கக்கூடியவரும், யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடியவரும், ரஷ்யால இருக்கக்கூடியவரும், சைனால இருக்கக்கூடியவரும் எல்லாரும் பெருமாளோட குழந்தைகள் தான். அதனால அவர் பெருமாள் பூமியை அளக்கும் போது இந்த இடத்துல அளக்கலாம், இந்த இடத்தை அளக்க கூடாதுன்னு பார்க்கல. அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன், உத்தமன் நல்லவர், பாரபட்சமே பார்க்காதவர். ஓங்கி உலகளந்த உத்தமன், அவனை பாட வேண்டுமா, அவனுடைய பேரை பாட வேண்டுமா? பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி சொல்லிட்டு, நாங்கள் நம்பாவைக்கு, நம்பாவைன்னு இந்த பாவை நோன்பு இருக்கா இல்லையா, ஆண்டாள் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். துவாபர யுகத்துல அந்த பெண்கள் எப்படி பாவை நோன்பு இருந்தா, ஆனா அந்த பாவை நோன்புல எந்த தேவதையை வழிபட்டா? அம்பாளை வழிபட்டா. காத்தியாயினி, மகாமாயே, மகாயோகி நிதீஸ்வரின் அம்பாளை வழிபட்டா. ஆண்டாளுடைய வழி தனி வழி, கிருஷ்ணரையே டைரக்டா வழிபட்டா. கிருஷ்ணரையே வழிபட்டு கிருஷ்ணரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. அதனால இந்த இடத்துல சொல்றா, நாங்கள் நம்பாவைக்கு, நாம் நோன்பு இருக்கக்கூடிய இந்த பாவை நோன்புக்கு சாற்றி நீராடினால், அந்த பெண்களை பார்த்து கன்வின்ஸ் பண்ணணும். இப்ப எல்லா பெண்களும் பாவம் வரணும் இல்லையா, அப்ப அந்த பெண்கள் எல்லாம் போட்டு கன்வின்ஸ் பண்ணணும். இதை பாரு, நம்ம எல்லாம் ஒழுங்கா குளிச்சோம்னா என்ன ஆகும்? அழுக்கெல்லாம் போகும் இல்லையா, ஒழுங்கா குளிச்சா அழுக்கு போகும். ஆனா அதை சொல்லல ஆண்டாள், நீராடினால் நம்ம நன்னா குளிச்சோம்னா தீங்கு இன்றி நாடெல்லாம், நம்ம நன்னா குளிச்சுட்டோம், கண்ணனையே நினைத்து அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பேரை பாடி நாம் நோம்பிருந்தால் என்ன சொல்றா, தீங்கு இன்றி நாடு எல்லாம். நம்ம எல்லாம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸா தான் முதல்ல இருக்கணும். ஞாபகம், ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ்னா ரோட்ல போகும்போது நம்ம நீ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் ருத்ரன்? ஐஸ்கிரீமே பிடிக்காது போயா. அப்புறம் ரோஷன், உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்? போலார் பேர் ஐஸ்கிரீம். ஸோ போலார் பேர் ஐஸ்கிரீம் அது கப்பா கோன் ரெண்டுத்தையும் கிடைக்கிறதா? ரெண்டுத்தையும் கிடைக்காது. கோனை நல்லா நீ பிடிச்சிட்டு அந்த ஐஸ்கிரீமை ஜம்முன்னு சாப்பிட்டு போற. எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் உனக்கு? சாக்லேட் ஃபட்ஜ் பிடிக்கும். சாக்லேட் ஃபட்ஜ் போலார் பேரை நல்லா நம்ம கோன்ல போட்டு சாப்பிட்டுன்னு போற. முக்காக்கு மேல உனக்கு வயர் ரொம்பிடுது. பொதுவா ரொம்ப எடுத்துன்னு வச்சுக்கோ. அப்ப நீ அந்த கோனை என்ன பண்ணுவேன், அப்படி ஜாமனை இப்படி தூக்கி போட்டுட்டு போவ. கரெக்டா? டஸ்ட்பின்ல போடுவேன். டஸ்ட்பின் இருக்குமா அங்க பக்கத்துல? இல்லைன்னா என்ன பண்றது? பாயிண்ட் பிடிக்கிறான் பாருங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். அதனால ஆண்டாள் சொல்றா, நாம் செய்யும் எந்த ஒரு செயலாலும் நாட்டுக்கு தீமையே வரக்கூடாது, நல்லதுதான் வரணும். அதனால இந்த இடத்துல சொல்றா, தீங்கின்றி நாடு எல்லாம். இப்போ மழை ஒரே கொட்டி எடுத்துன்னு வச்சுக்கோ,
ஜம்முன்னு ஜோன்னு மழை கொட்டுறது. வெளியில கொட்டினா பரவாயில்ல, வீட்டுக்குள்ள கொட்டிடுச்சுன்னா இல்லையா? அதனால மழை பெய்யும் போது நாட்டுக்கு ஹானிகரமாக இருக்கக்கூடாது, கெடுதல் வரக்கூடாது. அதனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள். திங்கள்னா இங்க என்ன இல்ல, திங்கள் மும்மாறி பெய்யுது. திங்கள்னா இங்க என்ன? இதை பாருங்க, ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்சுன்னு சொல்லிடுவேன். நான் முதல் பாசுரத்துல திங்கள்னா என்ன சொன்ன அர்த்தம்? சந்திரன், மாசம் இல்லையா? அப்ப திங்கள் மும்மாறினா மாசத்துல 3 தடவை மாறி பெய்யறதுன்னா என்ன? 3 மழை மாறி பெய்யும். அப்புறம் 3 மழை பெய்யணும். அந்த மழைங்கிற வார்த்தை இங்க எங்க இருக்கு? வெரி குட். மாரிங்கிற வார்த்தை இல்லையா? இப்ப நம்ம படங்கள்லாம் பார்க்கணும், மாரியப்பன் தரும், டே மாறி வா இங்க வா, அந்த மாதிரி இல்லை. இது மழை என்கின்ற மாறி. அதனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி 3 தடவை மழை பெய்ய வேண்டும். அது எப்படி பெய்யணுமா? சொல்லி வச்ச மாதிரி பெய்யணுமா? 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி அப்படின்னா 1 to 9 வெயிலா இருக்கணும். ஏசி போட்டு நம்ம உட்காரணும் சார். 10ஆவது நாள் தான் கொடை பிடிச்சுன்னு போகணும். கரெக்டா? ஆனா இப்ப கொடை 2த்துக்குமே தேவைப்படும். வெயிலுக்கும் தேவைப்படும், மழைக்கும் தேவைப்படும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல். ஓங்கு பெரும் சென்னல், அந்த வயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சென்னல் வளைஞ்சிருக்கான். அழகா இருக்கக்கூடிய அந்த ஹார்வெஸ்ட் நல்லா ஓங்கி அந்த நல்ல ஹைட்ல இருக்கான். அதனால சென்னல் ஊடு கயல் உகழ. ஊடுக்கயல், ஊடுக்கயல்னு சொன்னா நல்லா கொழுத்து இருக்கக்கூடிய மீன்கள். ஊடுக்கயல் உகழ, அது நடுல பெயிண்டிருக்கான். அதுக்கு அவ்வளவு அடர்த்தியா இருக்கான், போறதுக்கே இடம் இல்லையா. அதனால அதுக்கு நடுவுல கயல் பெயிண்ட் இருக்கான், அந்த கயல் மீன்கள். அதனால ஊடுக்கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. அதுக்கு மேல இந்த கிரீங்காரம் பண்ணிண்டே வண்டுகள் சுத்தின்னு இருக்கான். பொறிவண்டு, பொறிவண்டுன்னு என்ன? பொறி சாப்பிடக்கூடிய வண்டு. என்ன அது வரட்டும். அந்த பொறிவண்டுன்னா என்ன? வெரி குட். புட்டா புட்டாவா இருக்கக்கூடிய வண்டாம் பொறிவண்டு. கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க. அதனால பாருங்க, நல்லா அந்த மீன்கள்லாம் அப்படியும் இப்படியும் போயிட்டு இருக்கு. மேல வண்டுகள்லாம் அழகா ஸ்ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. அதோடு இல்லாமல் மழை வர பெய்யணும்னு கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் சொல்றா பசுக்கள் காலங்கார்த்தால் எழுந்த உடனே இந்த இடையர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, பசுக்களுக்கு முதல்ல அந்த கண்ணுக்குட்டிய பால் குடிக்க வச்சிருவான். எப்பவுமே the milk of the mother belongs to the kid, child. காஃப் தான் குடிக்கணும். கரெக்டா? இப்ப பல பேர் சொல்றா, இல்ல சார் இப்ப நம்ம பாலே குடிக்க வேண்டாம். அப்பேற்பட்டவர்கள் என்ன பேரு? வீகன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு வீகன். அவள்லாம் என்ன சொல்றா, பாலே வேண்டாம் சார், நம்ம ஏதாவது முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் அரைச்சு அதுல இருந்து பால் எடுத்துப்போம் சார். அதனால அந்த காலத்துல பாவம் அவள்லாம் ரொம்ப ஆனஸ்டா இருந்தா. என்னன்னா அந்த மாட்டினுடைய மடியிலிருந்து முதல்ல கண்ணுக்குட்டி தான் பால் குடிக்கும். அதனுடைய பாக்கி சேஷத்தை தான் நாம் பருகுவோம். ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் டைம் காலமே மாறிடுச்சு. கண்ணுக்குட்டியே இல்லாம பால் வருது இல்லையா? அதனால இப்போ கொஞ்சம் காலமே மாறிடுச்சு. அதனால அந்த பாலை ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, அது விஞ்சிய பாலை. கண்ணுக்குட்டி பருகிய பிறகு விஞ்சிய பாலை அந்த இடையன் அழகா பாத்திரங்கள்ல வச்சுக்கிறானோ. என்ன ஆயிடுதான் அப்படியே வழியறதான். நான் சொல்றா, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் பெரும் பசுக்கள், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய பசுக்கள். யாராத்துல எல்லாம் பெட்டு இருக்கு? இருந்தது, இப்போ இல்லையா? பரமதி சுட்டா. அப்புறம் பெட்டு பெட்டு இருக்கா? வெரி குட். என்ன எறும்பா? எது வேணாலும் என்னன்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சிலாம் சொல்லக்கூடாது. மீன் தொட்டியா? அது ஓகே. மீன் பட்ட இது மீனை தொட்டு கூட்டுதா? நீ தான் நாராயணியத்துக்கே ராஜா. மீன் தானே? ஓகே சரி. இப்போ மீனுக்கு எப்பவுமே எனக்கு தெரியாது மீன் பத்தி ரொம்ப, அதனால சொல்றேன். மீனுக்கு சாப்பாடு போடுவியோ? ஜாஸ்தி போடணுமா கரெக்டா போடணுமா? கரெக்டா போடணும். ஜாஸ்தி சாப்பிட்டா அது போயிடும். பாவம் ரொம்ப அதுக்கு கொடுக்க அது நம்மள மாதிரி சாப்பிட்டுட்டே போயிடும் அது. அதனால நம்ம வீட்டு மீன்லாம் இப்போ ஸ்ரீவர்தன் வீட்டு மீன்லாம் நம்ம ஜம்முன்னு இருக்கும் இல்லையா? சர்வேஷ் மீன்லாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஆனால் எத்தனையோ பசுக்கள் இன்றைய காலகட்டத்தில் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறது. அதனால தான் இப்போ பசுவே டயட்டை மாற்றிட்டு அது என்னென்ன பிளாஸ்டிக் கவர், பேப்பர் இதெல்லாம் தான் சாப்பிடுறது. புல்லே சாப்பிட்றது நிறுத்திடுது. அதனால அப்படி இல்லாமல் நம்மளால முடிஞ்சு வரைக்கும், நீங்கள்லாம் பெரியவாளா பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புளா வந்த உடனே ஏதாவது ஒரு பசுவை அடாப்ட் பண்ணி
பசுவை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்போ நம்ம 12வது மாடியில் இருக்கோம்னா அது லிஃப்ட்டில் ஏறி வரணும். அது பசுவெல்லாம் லிஃப்ட் ஏறுமான்னு தெரியாது. அதனால் எங்கே கோஷாலை இருக்கோ அங்கே வருஷம் நீங்கள் எல்லாம் பெரிய ஆளானோன்னா என்ன சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் போய் அந்த பசுக்கு உங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டு. பொதுவாகவே துவாதசி அன்னைக்கு பண்ணணும். அது கிடைக்கலைன்னா வருஷத்தில் ஒரு நாள் போய் பண்ணணும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா அந்த பசுக்கள்லாம் நல்லா கொழுத்து இருந்ததாம். அது கண்ணுக்குட்டிக்கும் பாலை கொடுத்து விட்டு இன்னும் விஞ்சிய பாலை தனக்கு கொடுக்கறதா. பாக்கியான பாலை அது பாத்திரத்தை வச்சுட்டு அது முளையுடைய தொட்டுட்டு சரி இன்னொரு பாத்திரம் எடுக்கலான்னு போறதுக்குள்ள இந்த பாத்திரம் ஒழிஞ்சிடுமா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இப்பேற்பட்ட செல்வ செழிப்பு ஒரு நாட்டில் இருக்கா? அந்த கயல் உகழ்றது ஒரே அடர்த்தியா சென்னல் இருக்கு, அதுக்கு மேல வண்டுகள் கிரீங்காரம் பண்றது, எப்படி ரிஷிகள் வேதகானம் பண்ணுவாளோ வேதகோஷம் பண்ணுவாளோ அந்த மாதிரி பண்றது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், மும்மாரி மழை பெய்ய வேண்டும், இதெல்லாம் வந்துடுத்துனா நீங்காத செல்வம் நிறைந்து. எந்த செல்வம் நீங்கவே நீங்காது, எது நம்மளை விட்டு போகவே போகாது. வெரி கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு இல்லையா? நல்ல படிச்சிருந்தா எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க. நல்ல படிப்பாக இருந்தால் நம்ம படிப்பால இன்னொருத்தருக்கு நல்ல லாபகரமாக இருந்தால் எல்லாரும் நம்ம படிக்கிறது நல்லா மதிப்பாங்க. அதனால நீங்காத செல்வம், நல்ல ஞானம்ங்கிற செல்வத்தை பெற வேண்டும். எந்த ஞானம்? கோல்டுக்கு பீரியாடிக் டேபிள் என்னடா பேரு? AU. AUனா என்ன? ஆரம். சில்வர்னா AGனா என்ன? அசிஸ்டன்ட் ஜெனரல். என்னது ஏஜினா என்ன? ஏஜி ஓஜி தேக்கோ சுனோஜி. ஏஜினா என்ன? அர்ஜென்டம். இதெல்லாம் அர்ஜென்டம் இதெல்லாம் இருக்கு. இல்லை நம்ம கெமிஸ்ட்ரியில் நல்லா படிக்கிறோம், ஃபிசிக்ஸ் அது இது, டார்க்கு அது இது, வெலாசிட்டி அதெல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் எந்த படிப்பு எடுத்துப்பேன்னு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் எந்த படிப்பு மோட்சத்துக்கு வழி கொடுக்கறதோ அந்த மோட்சத்துக்கு வழி கொடுக்கக்கூடிய அத்தியாத்ம சாஸ்திரத்திலேயும் வரக்கூடிய ஞானம் தான் நமக்கு நீடித்திருக்கும். அப்பேற்பட்ட ஞானம் நீங்கவே நீங்காது, நம்மளை விட்டு பிரியவே பிரியாது, அகலவே அகலாது. நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தால் ஆச்சரியமான பலன் என்னங்கிறத 3வது பாசுரத்தில் தெரிவிக்கின்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பயது ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். In this third pasuram, Andal describes the amount of prosperity that Aipadi Gokulam has attained upon receiving Krishna as one of its most prominent, very proud and responsible citizen. She tells, who is the one whom we are singing? She asks her friends. Ongi Ulagalanda Uttaman. He is the one who once measured the worlds. So we say that in Yajnam, whenever a person talks in any other language besides Sanskritam or Vaidika Bhasha, to do the Prayaschittam, he has to recite the mantram which goes like Trini Padani Vichakrame Treda Nidadhe Padam. So this is the mantram where Vedas proclaim the measuring of the worlds of the Lord as Vamana and Trivikramamurti. So you can see the Lord housed in Tirukkovalur near Viluppuram in Tamil Nadu. You can see the same Lord as Tadalan in Kalichirama Vinnagaram, which is a small hamlet called Shirgali. You can also see the Lord as Ulagalanda Perumal in Kanchipuram. You can see the same Lord who is housed in beautiful panels of the Chalukyan, the Pallavan and other dynasties. So he is the one who measured the worlds. Ongi Ulagu Alanda, the one who measured. Who is he? Andal gives him a name. Uttaman, the best one, the purest one. Why is he the best one? Because Shastram tells that there are 3 tattvams. Achit, Chit, Ishvara. Sentient, insentient and the one who controls, who is Paramatma, Ishvara. So
If one is different from Achetanam, he is Purusha. If he is different from Baddhatma, the bonded Atmas, he is Utpurusha. If he is different from the Muktatmas, he is Uttara Purusha. If he is different from Nityasuris, who are the permanent residents of Sri Vaikuntham, he is Uttama Purusha. Uttama Purusha is Purushottama. The shortened form is Uttama. So Andal tells, Ongi Ulagalanda Uttaman Perpadi. We may not be even able to see him. He has pervaded that space. All we can do is sing the praises of his name. Ongi Ulagalanda Uttaman Perpadi Nangal Nampavaikku Shatru Neeradinal. So what are we doing? Nampavaikku, for this particular vow, Shatru Neeradinal. If we take bath by thinking of our fathers, Vedic fathers who have recited Aghamarshana Suktam, Shatru Neeradinal, Thingu Indri Nadellam Tingal Mummari Payadu. So as she continues, she tells what will happen if we observe the vow. It is only not for our benefit, but for the benefit of the country. How does a country prosper? Only if there is very rich flora and fauna. For the flora and fauna and the foliage to survive, what does it need? It needs water. Where will earth get water from? It will get from the clouds. What is the process? It is precipitation. What is it? Rainfall. When will we get rainfall? Only when we do our duties, right? Thingu Indri Nadellam Tingal Mummari Payadu. She tells there should be no dedicated month called monsoon. If we are respecting nature, nature will give it back to us. How? In a month of 30 days, the first set of 9 days is where we will have the scorching rays of the sun heating up the earth. The 10th day, there will be rainfall to cool earth. Again, from the 11th day to the 19th day, there will be immense heat. 20th day, there will be rainfall. So if we are respecting nature and nature gives it as a reciprocation to us, there should be rainfall thrice a month at intermittent periods. Thingindri Nadellam Tingal Mummari Payadu. Thingindri. She tells there should be rainfall, but it should not be to the extent where houses get submerged, where temples get submerged. No, we should enjoy rainfall, we should make nice pakodas, and we should be sitting in our balcony, and it should be raining outside, and we should be enjoying nature. Thingindri Nadellam Tingal Mummari Payadu. Now he has to describe the prosperity. While she describes the prosperity, she tells the fields of Aipadi are filled with crops. Now, since they are all water soaked, if we look at the bottom, there are big fishes. Kayal is a fish variety that tries to swim within the thick crops that have grown. So it talks about the prosperity. Ong perum shennal Udu Kayal Uhala. Udu Kayal means the Kayal fish is trying to swim as much as possible. Punguvalai Podil Porivandu Kanpaduppa. Now at the top of these crops, there are beautiful grains and small flowers. And from the flowers, to absorb that nectar and make honey, the honey bees are hovering around. Punguvalai Podil Porivandu Kanpaduppa. Vedanta Deshika mimics this in Tattva-mukta Kalapam. He tells Lakshmi Netrotpala Shrihi Sadada Parichaya Desha Sambadhyamanaha Nabhi Nali Karinkan Madhukara Patali Dattahasta Valambaha Madhu Patali, he tells. So he has borrowed this from Andal, who tells Porivandu Kanpaduppa Tengade Pukirundu Shirta Mulai Patri Vanga. Now she comes back to the cows. The cows will have to give us milk, but it is not from a mechanical process where we insert machines into her nipples, and even without letting her feed her children, her calves, we take that milk. No, the calves will have to be fed first. After the calves have fed the mother, from the mother cow, whatever is left, we can consume. So once that milk starts coming into our pots, even after we have just pressed the nipple of that particular cow once and looked left, even before we turn our head back, the pot will be filled, it seems, because the cow is so happy that we are getting the milk from her by feeding her calf first and then we are consuming. So the mother cow is so benevolent that she gives us more than what we require. So even before the other pot could be brought, this pot A gets filled.
வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். These cows are prosperous cows. நீங்காத செல்வம். For those who think of this pasuram and for those who are devoted to Andal and who are listening to this pasuram, நீங்காத செல்வம். Whatever wealth legitimately, sincerely you have acquired, Andal will bless. That wealth will never disappear or will never get lost. நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் is the essence of Pasuram 3. உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்க பேரும் சென்னில் ஊடுகையலுகள ஓங்க பேரும் சென்னில் ஊடுகையலுகள பூங்குமலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குமலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்தமூலை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீத்தமூலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய் Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Nardagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking
on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurappadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang, Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at a Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.